90s கிட்ஸா இருக்க எல்லாருமே பவர் ரேஞ்சர் கார்ட்டூனை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சரி, பவர் ரேஞ்சருக்கும் இந்த ரீலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. சம்பந்தம் இருக்கு. பவர் ரேஞ்சர் மாதிரி நம்மளும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். இந்த பவர் ரேஞ்சர்ல எப்போதுமே ஃபர்ஸ்டா இருக்கிறது ரெட் ரேஞ்சர் தான். அதே மாதிரி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதும் கத்துக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் டயட். நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை கவர் பண்ணணும்னா புரோட்டீன், ஃபைபர், குட் ஃபேட் எல்லாமே எடுத்துக்கணும். அடுத்ததா பிங்க் ரேஞ்சர் மாதிரி நம்மளும் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு கார்டியோ கூடவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை இன்க்ளூட் பண்ணாதான் ஸ்ட்ராங்கா இருப்போம். என்னதான் ஹீரோவா இருந்தாலும் வில்லன்ஸ்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வில்லன்கள் என்ட்ரி ஆவாங்க. வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா செல்ஃப் டவுட்ங்கிற பவர்ஃபுல் வில்லன் இருப்பாங்க. அடுத்ததா இன்னைக்கு பண்ண வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு டிலே பண்றது, டெம்ப்டிங் ஆக்குற ஜங்க் ஃபுட் எல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுற மாதிரியான சின்ன சின்ன வில்லன்களும் என்ட்ரி ஆவாங்க. ஆனா எப்போதுமே நம்ம வெப்பன்ஸா இருக்கிற டயட்டையும் ரெகுலர் ஒர்க் அவுட்டையும் மிஸ் பண்ணாம பண்ணா நம்மளும் பவர் ரேஞ்சர் மாதிரி மாறிடலாம். சோ நீங்களும் பவர் ரேஞ்சர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறத எங்க டீமே உங்களை ரீச் பண்ணுவாங்க.